Hello friends, welcome to Vidya's cooking channel. நான் வித்யா லக்ஷ்மி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான அன்னாசி பழம் அதாவது பைனாப்பிள் சாலட் மெக்சிகன் ஸ்டைலில் செஞ்சு இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. ரொம்ப அருமையான சாலட். இந்த சாலடுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராக்கெட் லீவ்ஸ், பேபி பட்டர்ஹெட் லெட்டஸ் லீவ்ஸ், ஐஸ்பர்க் லெட்டஸ் லீவ்ஸ் எல்லாம் நல்லா கழுவி ஒரு டவல் மேலே பரவலாக வச்சு நல்லா தொடச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாலட் லீவ்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. நீங்கள் பிக் பாஸ்கெட், கார்மே கார்டன் இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ஆப்ஸில் நீங்கள் வாங்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அருமையாக கொண்டு வந்து வீட்டுக்கே டெலிவர் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பைனாப்பிள் வந்து தோலெல்லாம் சீவி எடுத்து அது வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே குடமிளகா 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 கலர்னால் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரே கலர் கூட யூஸ் பண்ணலாம். அது கூட க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். நான் வந்து மெயினாக இந்த ரெசிப்பியில் மெக்சிகன் சீசனிங் அண்ட் ஒரு ஸ்பைசி சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு தேவைப்படும். மிதமான தீயில கடாயை காய வச்சுக்கோங்க. நிலக்கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோங்க. நம்ம வந்து செக்கிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த நிலக்கடலை எண்ணெய் நம்ம சேர்த்தோம்னா அது ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த டேஸ்ட்டே வந்து டிஷ் இது மாறிடுது. ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த பைனாப்பிள் துண்டுங்க, குடமிளகாய் துண்டு சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம இதில் அந்த மெக்சிகன் சீசனிங், இந்த மெக்சிகன் சீசனிங் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் உங்களுக்கு கிடைக்கும். டாக்கோ சீசனிங்னு கிடைக்கிறது, ஃபஹீதா சீசனிங்னு கிடைக்கிது. ஸோ நீங்கள் வந்து மெக்சிகன் சீசனிங்கன்னே பார்த்தீங்கன்னா கூட அது கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க சில்லி அதாவது வந்து அந்த மிளகாவை வந்து நல்லா காய வச்சு உணர்த்த வச்சுட்டு அது மேலே தண்ணி தெளித்து அதை வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கு நல்லா புகை மூட்டி அதுக்கப்புறம் அது திருப்பி உணர வச்சு அது பொடி பண்ணுறாங்க. அவ்வளோதான் அது ப்ராசஸ்ஸு. அது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு புகை ஃப்ளேவரில் இருக்கும். அது சேர்த்துருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த பைனாப்பிளை கலரி பெரட்டி விட்டு நம்ம இறக்கி அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ இந்த பைனாப்பிள் கொஞ்சம் நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வந்து சாலட் தயார் பண்ணிக்கலாம். காரம் கூட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பைனாப்பிளில் சேர்த்துக்கோங்க. வீட்டுக்கு வீடு மாறும். ஸோ குழந்தைங்க இருப்பாங்க, நிறைய காரம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பேர் அடல்ட்ஸு, ஸோ நல்ல காரம் சாப்பிடுவோம். இப்போது நான் வந்து இந்த சாலட் லீவ்ஸில் நான் அந்த மெக்சிகன் ஸ்பைஸ் மிக்ஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு துவிக்கிறேன், அந்த மிளகாய் தூள் துவிக்கிறேன், எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கிறேன். இந்த சாலட் லீவ்ஸை நல்லா ஒரு முறை கலந்துட்டு இது மேலே நம்ம அந்த பைனாப்பிள் சேர்த்து பரிமாற வேண்டியதான். இந்த ரெசிபி வந்து நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்கேஸ் டயட் பண்ணுறவங்க இருந்தால் நீங்கள் வந்து இது ஒரு மீலாகவே சாப்பிட்லாம். அப்படி இல்லையா நீங்கள் இது வந்து சிக்கனோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த கிரில் சிக்கன் இதெல்லாம் வச்சு நீங்கள் இது பரிமாறுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எவ்வளோ ஒரு அருமையாக நொடியில் வந்து ஒரு பைனாப்பிள் சாலட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.